ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஒரு 3D ஃபாலோயிங் நம்பர் சொல்கிறேன், சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், சரிங்களா? 4, 5 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். 431. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 4, 5 அப்படி நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. 4, 5 அடித்து நமக்கு 845, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 4, 5 அப்படி நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு அடிச்சப்பலாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? 4, 5. ஸோ இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 789. ஃபஸ்ட் நம்பர் 4ம் லாஸ்ட் நம்பர் 5 அப்படி நம்பரும் இருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அடிச்சப்பெல்லாம் நமக்கு எப்படி இருந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு 144. ஸோ இந்த இடத்துல நமக்கு 4, 5 அப்படின்னு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே அடிச்சப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஸோ இங்கேயும் ஒரு 4. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பவரோட 9. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு 4 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு, சரிங்களா? ஆல் போர்டுக்கு 4, 9 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஆல் போர்டுக்கான கெஸிங் தான் நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? நாளைக்கு வரக்கூடிய நம்பர்ஸில் 4 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ நமக்கு 1ஆம் நம்பர் சி போர்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், 2 மாதம் கேப் விட்டு 961, திரும்ப 2 மாதம் கேப் விட்டு 021, திரும்ப நமக்கு 2 மாதம் கேப் விட்டு நமக்கு 501, சரிங்களா? எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 1, 1 தான் அடிச்சிருக்காங்க. சி போர்டு 1, சி போர்டு 1, சி போர்டு 1, சி போர்டு 1, சரிங்களா? இப்போ நம்ம அது இல்லாமல் ஆல் போர்டில் 4, 9 அப்படி நம்பர் வரதுக்கான கெஸிங் ஆல் போர்டு கெஸிங் ஒன்று எடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 8க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 7ங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, 5 3, 5க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு 6ங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9, 6 இந்த 2 நம்பர்ஸ்லேருந்து நமக்கு 6லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 5ங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. 09க்கு நமக்கு 9லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 0, சரிங்களா? 10க்கு 0 மட்டும்தான். 0க்கு 0 வந்திருக்கு. 7, 8ன்னு இருக்குது. 7, 8க்கு நமக்கு 8லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க 9, சரிங்களா? 9 அப்படி நம்பர் இந்த இடத்துல வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இங்கே 8 அப்படிங்கிற நம்பரத்தில் இந்த இடத்துல மைனஸு 5க்கும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9, 6க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் பண்ணியிருக்காங்க. 9லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 0வும் ப்ளஸ் தான். 7, 8லேருந்து 8ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான். அப்போது ஒரு இடத்துல மட்டும் தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6, 0லேருந்து 6க்கு அப்புறம் 7ங்கிற நம்பரும் ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க. 03லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மைனஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதுவும் மைனஸு, இங்கே மைனஸு, இங்கேயும் மைனஸு. நெக்ஸ்ட்டு 4, 2லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 5 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. இப்போ 5, 9லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 5லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 4ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஏற்கனவே நமக்கு 4, 9 இருக்கிறதுனால ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 6ன்னு வந்துடும், 9க்கு 0ன்னு வந்துடும். அப்போ நம்ம கணக்குக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போது 4ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல் போர்டு 4, 9ல் 4 அப்படி நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு, சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம சி போர்டு 1 அப்படி நம்பருக்கும் நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? 2 மாதம் கேப் விட்டு 1, 1, 1, சரிங்களா? சி போர்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். 1, 1ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 51 அப்படி நம்பரு சி போர்டில் 1 வைக்காமல் இருந்து நமக்கு பிசியில் ஒரு 51 எடுத்து 51 எடுத்து நமக்கு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் காட்டுறேன் பாருங்கள். இங்கே 41 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சி போர்டு 1 வைக்காமல் இருந்து லாஸ்ட்டில் ஒரு பிசி 41 வைக்காத நம்பர் எடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு அதே நம்பர் 41, இங்கே அதே நம்பர் 51. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பாருங்கள். அக்டோபர் மாதத்தில் நமக்கு சி போர்டு 1 அப்படிங்கிற நம்பரு இந்த இடத்துல 51 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் சி போர்டு 1 அப்படிங்கிற நம்பர் எங்கேயுமே வைக்கல. இப்போ இன்றைக்கி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா 51 ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 51 அப்படி நம்பர் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 51 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 4ஆம் நம்பர் வரணும், சரிங்களா? 451 அல்லது 951 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா?
451 அல்லது 951 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 925 அப்படி நம்பர் அடித்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தா இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. இது மாதிரி நமக்கு அடிக்கடி அடிக்கக்கூடிய நம்பர் கிராஸு நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 925 அடிச்சிருப்பாங்க. 925 925 சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிராஸு நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் அடிச்சிருப்பாங்க. அடித்த நம்பர்ஸை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அடிப்பாங்க சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 51 அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு 915 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா? இந்த கிராஸில் 915. நெக்ஸ்ட் நமக்கு 1 வச்சு இந்த ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. 915 அல்லது 651. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது 951 அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா? ஸோ அதனால் 951 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 451 சரிங்களா? இந்த 2 நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 49 சொல்லியாச்சு. அதில் இந்த 2 நம்பர்ஸுமே நான் சேர்த்துருக்கேன் சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் நம்பர் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம 2018ன்னு நினைக்கிறேன். 18ஓ 17ஓ அந்த 3D வின்னிங்கை நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் வந்தப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போலாம் வருதா என்னான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரிங்களா? 122க்கு இந்த மாதம் அதே மாதிரி அடிச்சிருந்தாங்க. இந்த மாதத்தோட லாஸ்ட் நம்பரும் இங்கே ஒருவேளை இந்த 735 ஃபஸ்ட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதத்தில் லாஸ்ட் ரிசல்ட்டு பாக்ஸ் பண்ணி வரும் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 537 அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 212 அடிச்சுட்டு ஒரு நாள் கேப் விட்டு 537 அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 122 212 அடிச்சிருக்காங்க. 537ங்கிறது அவங்க பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. இப்போது இந்த 262ங்கிறது இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் 622 இருக்குது. இங்கே ஒரு நாள் கேப் விட்டதுனால லாஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 510 இருக்குது சரிங்களா? இந்த 510 அப்படி நம்பரு 051 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா? ஸோ 451 951 051 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 6051 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா? ஸோ அதே மாதிரி சீபோர்டு 1 வரதுனால நம்ம 9961 ரெகுலர் ஃபாலோயிங் நம்பரு இன்றைக்கி ஒரு நாள் 5 லேக் ப்ளஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்தாலும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா? 6051 9961 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அடிக்கும்பொழுது இங்கே 190 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 190ங்கிற இடத்துல நமக்கு 019 இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 144 அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா? இதெல்லாம் இந்த 144 அப்படிங்கிறது உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 6051 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? 6051 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 9961. ஸோ மொத்தமாக BC 51 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சீபோர்டு 1 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா? உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 49 நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நமக்கு இந்த பேட்டர்னுக்கு நமக்கு 51 வரதுனால 051 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 6051 சரிங்களா? நீங்கள் 451 951 எடுத்து பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா 051 அப்படி நம்பரை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 26 2 4 6 8 9 4 99 2 4 6 8 9 4 நமக்கு 64. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 26க்கு இந்த இடத்துல நமக்கு ஏபி 26 26க்கு இந்த இடத்துல 32 இருக்குது சரிங்களா? 32 அப்படி நம்பர் ஏபியில் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த 170 அப்படி நம்பரில் ஏசி நம்பர் 10 எடுத்து நமக்கு 019 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா? இப்போ அந்த 99க்கு நமக்கு டேரெக்டாக 99 சரிங்களா? 99க்கு 99. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 69 இந்த பேட்டர்ன்லையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு சொல்கிறேன் 69 அல்லது 740 இந்த நம்பர்ஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசி தான் நம்ம எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். அந்த பேட்டர்ன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 170க்கு ஃபஸ்ட்டே அடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தா 32 எடுத்து அடிச்சிருப்பாங்க சரிங்களா? அந்த கான்செப்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 69 அப்படி நம்பர் தான் வந்திருக்கணும். அதனால் இந்த 2 நம்பர்ஸையும் மிங்கிள் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா? 647 அப்படி நம்பர் சரிங்களா? 647 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. இது சப்போர்ட்கான நம்பர் தான். முழுக்க சப்போர்ட்கான நம்பர் தான். நமக்கு இங்கே 32க்கு 32 நீங்கள் எப்படியும் பார்க்கலாம். 32 32 26க்கு 26 99க்கு 99ன்னு அடிச்சிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு மேலே உள்ள நம்பர் ஃபஸ்ட் நமக்கு மேலே உள்ள நம்பர் தான் அடிச்சிருக்காங்க. அடுத்து கீழே உள்ள நம்பர் எடுத்து அப்படியே அடிச்சிருக்காங்க.
இப்போது அங்கே 2க்கு 2 காமன் நம்பரு சரிங்களா. அதே மாதிரி இங்கே 69, 99 அப்படின்னு சொல்லிட்டு காமன் நம்பராக இருக்குது சரிங்களா. ஸோ 99 கீழே 97ன்னு இருக்குது. 97 வச்சு நம்ம இங்கே ஏற்கனவே அடித்த அந்த 897 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸை 978 சரிங்களா. இது சப்போர்ட்கான நம்பர் தான் முழுக்க முழுக்க சொல்லிட்டேன். இது நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பிக் பிளேயர்ஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைய பொறுத்தவரைக்கும் சிங்கிள் நம்பர் 051 1 லேக் ப்ரைஸில் 6051 இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மா நம்பருக்கு 253 சரிங்களா. 253 அப்படின்னா நம்மளோட ஃபார்மா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3457. ஸோ இதில் நமக்கு 53ங்கிற நம்பர் வந்துருச்சு. அப்போது அந்த 2ஐ எடுத்து 24, 27 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணணும். நமக்கு அப்படியே 27 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த 584க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 5 வந்துருச்சு. அப்போது 83, 87ன்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஏபிஎஸ்சிபிஸில் 83, 87 இன்றைக்கி வரல அப்படின்னாலும் இந்த கான்செப்ட் படி நமக்கு வரணும் சரிங்களா. 83, 87 ஆல்போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி நமக்கு கெஸ்ஸிங்கில் வரும்போது நம்மளும் சென்னிங்க கெஸ்ஸிங்கில் வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நம்பர்ஸில் 60, 51 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.